பெரிய விஷயம். பார்க்கிற போதே இவ்வளவு பரவசம் கிடைக்கும் என்றால் இளைஞர்களுக்கு எவ்வளவு பரவசம் அவர்களுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எப்பொழுதுமே எழுந்து கொண்டே இருக்கும். நிச்சயமா இப்ப ரொம்ப பரவசத்தோடு இருப்பீங்க, ஏன்னா பரீட்சை முடிஞ்சிருச்சா இல்லையா? ரொம்ப கஷ்டம்ல. இப்பதான் நான் சிரிச்சு 1 வருஷம் ஆச்சு சார் சொன்ன பசங்களாம் எனக்கு தெரியும். 1 வருஷம் கழிச்சு இப்பதான் அப்பா முடிஞ்சுடா, ஒரு வழியா முடிச்சாங்கடா அப்படின்னு உட்காந்துருக்கல. அடுத்து என்ன படிக்கலாம், கிளம்பு, அடுத்து என்ன படிக்கணும், கிளம்புன்னு கூட்டு வந்து இங்க எவ்வளவு பேர் பேரண்ட்ஸ் இருக்கீங்க? கிட்டத்தட்ட பாதி பேர் பேரண்ட்ஸ் தான் இல்ல? பெருவாரியாக பல இடங்களிலும் இது போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிற போது இந்த விஷயத்தை பார்க்க முடியுது. நிறைய நேரங்கள் அப்பா அம்மாக்கள் தான் அதிகமாக வந்து உட்கார்ந்துருப்பாங்க. படிக்கிற பசங்களை விட அதிகமான அப்பா அம்மாக்கள் வந்து உட்கார்ந்த இது போன்ற நிகழ்ச்சிகளையும் கூட நான் பார்த்ததும். காரணம், பிள்ளை எப்படியாவது படித்து ஒரு நல்ல இடத்துக்கு போய் உட்காந்துட்டா அது வாழ்க்கை நல்லபடியாக அமைஞ்சிரும், நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை. காலத்தில் உலகம் முழுக்க பிள்ளைகள் படிக்க வைக்கப்படுகிறார்கள் அப்படின்னாலும் கூட கடுமையான தியாகங்களையும் வலியையும் சுமந்து கொண்டு எல்லா பிரச்சனைகளையும் கடந்து தன்னுடைய பிள்ளையின் வாழ்க்கைன்னு ஏறக்குறைய 15 வருடம் எந்த வாழ்க்கையுமே வாழாமல் தன் பிள்ளைக்குடைய படிப்புக்காகவே வாழுகிற அம்மா அப்பாக்கள் இருக்கிற ஊர் நம்ம ஊர் தான். வேற எங்கேயும் இவ்வளவு பெரிய வலிகளையும் தியாகத்தையும் கடந்து கொள்ளுகிற மனிதர்கள் கிடையாது. ஏன்னா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல. நம்ம ஊர்ல எப்பொழுதுமே வாழ்க்கை என்பது அடுத்தவருக்கானதுதான். என்னுடைய வாழ்க்கை என்பது இன்னொருவருக்கானது அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு தான் வாழ்க்கை இருக்கிறது. ஒரு காலகட்டம் வரைக்கும் அது அம்மா அப்பாவுக்கான வாழ்க்கை, அதற்கு பிறகு கணவனுக்கான வாழ்க்கை அல்லது மனைவிக்கான வாழ்க்கை, அதற்கு பிறகு 2 பேரும் சேர்ந்து குடும்பத்திற்கான வாழ்க்கை அப்படின்னு. தனக்கு இன்னமும் ஒரு முழுமையாக ஆசைப்படுகிற ஒரு சட்டையோ பேண்டோ வாங்கி போட்டுக்கிறதுக்கு சூழ்நிலை இருந்தும் இந்த காசை சேர்த்து வச்சா பிள்ளைக்கு ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு எடுத்து வைக்கக்கூடிய அற்புதமான அப்பாக்களின் பிள்ளைகளாக நாம் பிறந்ததற்கு உண்மையிலேயே பெருமைப்படும். எவ்வளவோ சிரமங்கள் எவ்வளவோ பிரச்சனைகள்லாம் வந்தாலும் கூட படிக்கிற பிள்ளைக்கு அது சங்கடத்தை உண்டாக்கிடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் மனசுக்குள்ளையும் வீட்டுக்குள்ளேயும் மறைச்சு நாம சந்தோஷமா இருக்க மாதிரியே சொல்லி பிள்ளைங்க காதுக்கும் மனசுக்கும் எந்த சிக்கலும் வந்துடக்கூடாதுன்னு பொத்தி வளர்க்கிற அம்மாக்களுக்கு பிள்ளைகளாக பிறந்ததுக்கும் நம்ம சந்தோஷப்படும். இட்ஸ் a great thing. அம்மா அப்பாக்கள் அதிகமாக இருக்கிறதுனால இதை சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்லலை. ஒரு வகையில் இது எவ்வளவு தியாகங்களை கடந்து 12ஆம் வகுப்பை படித்து முடிக்க வேண்டி இருக்கிறது என்ற புரிதல் நமக்கு ஏற்பட வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் இதை ஒரு பக்கம் சொல்றேன். இந்த புரிதல்னால தான் நம்மால ஈடு கொடுக்கவே முடியும். உலகம் முழுவதும் பிள்ளைகள் படிக்க வைக்கப்படுகிறார்கள் அப்படின்னாலும் கூட மிக வலிகளை சுமந்து கொண்டு கடுமையான தியாகங்களை கடந்து நம்ம ஊர்ல மட்டும் தான் படிச்சுக்கிட்டு இருக்கும். மற்ற நாட்டிலாம் அப்படி கிடையாது. ஒரு 14 வயசு 15 வயசு 16 வயசுலாம் வந்துட்டா அவன் ஜோலியை பார்த்துக்க வேண்டியதுதான். உங்க வேலையை நீங்க பார்த்துங்க. படிக்கிறதுனா எங்கேயாவது கடையில வேலை பார்த்து சம்பாரிச்சு அதுல போய் நீங்க படிச்சுக்க வேண்டியதுதான். நம்ம ஊர்ல மட்டும்தான் பிறந்ததுலேருந்தே கூடவே வந்து பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுலேருந்து அப்புறம் படிச்சியான்னு கேட்டதுலேருந்து 10ஆம் கிளாஸுக்கு 4 மணிக்கு கூடவே எந்திரிச்சு 12ஆம் கிளாஸுக்கு 3 மணிக்கு நம்மளையும் தூங்க விடாம அவங்களும் தூங்காம பாடாப்படுத்தி படிக்க வச்சு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நல்ல காலேஜில் எப்படியாவது கஷ்டப்பட்டு சேர்த்து விட்டு அதுக்கப்புறம் படிச்சு முடிச்சோன்னே எப்படியாவது ஒரு இடத்துல வேலையும் வாங்கி கொடுத்து வேலை வாங்கி கொடுத்ததோட பத்தாம நல்ல பிள்ளையா பார்த்து கல்யாணமும் பண்ணி வச்சு அப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து பெத்து போட்ட பிள்ளைகளையும் காப்பாத்திட்டு கடைசி வரைக்கும் வாழாமலே வாழ்ந்துட்டு போற அப்பாவி அம்மா அப்பாக்களின் பிள்ளைகளாக பிறந்ததற்கும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இது ஒரு கம்பைன்டு லைஃப். நான் இது எல்லாத்தையும் சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நாம் இங்கே வாழுதல் என்பது நம்முடைய வாழ்க்கை மட்டும் கிடையாது. இது பல பேருடைய தியாகத்தாலும் பல பேருடைய உழைப்பாலும் பல பேருடைய கடினமான விருப்பங்களாலும் ஆசைகளாலும் எல்லாவராலும் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நாளைக்கு நீங்கள் ஜெயித்தல் என்பது உங்களுடைய கனவுகளை மட்டும் ஜெயிப்பது கிடையாது. அது ஒரு சமூகத்துடைய கனவுகளை ஜெயிப்பது. வாழ்வில் நீங்கள் ஜெயித்தல் அப்படிங்கிறது உங்களோடு மட்டும் தொடர்புடைய விஷயம் கிடையாது. உங்கள் தந்தையோடு, உங்கள் தாயோடு, உங்கள் உறவுகளோடு, உங்கள் நண்பர்களோடு, உங்கள் சமூகத்தோடு, உங்க தெருவில் உங்களை பார்த்து இவனை மாதிரி படிக்கணும்னு ஆசைப்பட்ட யாரோ ஒருத்தனோடு இப்படியான பல மனிதர்களுடைய ஒன்றுபட்ட கனவை தான் நீங்கள் அவ்வளவு பேரும் சேர்ந்து முன்வைக்கிறீர்கள். This is not just your dream. நீங்கள் எவ்வளவு பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற உணர்வு உங்களுக்கு புரிதல் இருக்கிறதோ இல்லையோ அம்மா அப்பாக்களுக்கு அதிகம் இருக்கு. அதனாலதான் இப்படி கொண்டு வந்து எப்படியாவது பிள்ளைங்களை அடுத்து ஒரு பக்கம் இந்த அன்பும் அனுசரணையும் தியாகமும் மனதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் அதே தான் சிக்கலும் இருக்கு. பெரும் சிக்கலும் அதே தான். படிச்சு மட்டும் விட்டாங்கன்னா பிள்ளைங்க எப்படியாவது பொழைச்சிருவாங்கிற ஒரு தீவிர நம்பிக்கை இருக்கிற காரணத்தினால வாழ்க்கையில படிப்பை தவிர வேற ஒண்ணுமே உனக்கு வேணான்னு 12ஆம் கிளாஸ் வரைக்கும் அடிச்சு நவத்துறதும் நம்ம ஊர்ல தான். போட்டு துவைச்சு எடுத்துட்டு நான் டாக்டருக்கு படிக்கணும்னு நினைச்சேன், முடியல, நீ எப்படியாவது டாக்டருக்கு படிச்சுன்னு கடைசி வரைக்கும் அவன் கம்பவுண்டர் கூட போக முடியாத அளவுக்கு அவனை கையை காலெல்லாம் உடைச்சு மொட்டமாக்கி
பட் த ஒன்லி திங், அப்பா அம்மாக்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் மனசுக்குள் நன்றாக தெரிகிறது. ஏதோ ஒரு வழியில் என்னுடைய பிள்ளை தன்னுடைய வாழ்வை மிகச்சிறந்த வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ள வேண்டும். நான் பட்ட கஷ்டங்கள் எதையும் அந்த பிள்ளை படாமல் ஆனந்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான அற்புதமான வாய்ப்பு கல்வியின் வழியாகவே கிடைக்கிறது என்று பெற்றோர்கள் தீவிரமாக நம்புகிறார்கள். அது ஓரளவுக்கு உண்மையும் கூட. ஆனா அப்படி வாழ்வில் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் அடுத்த இடத்தை நோக்கி பயணிப்பதற்கு தேவைப்படக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும் கல்வி எதற்காக கொடுக்கப்படுகிறது என்ற ஒரு கேள்வி முன்வைக்கலாமே நம்முடைய பாடத்திட்டங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. இப்பொழுதும் கூட கல்வி என்பது சம்பாத்தியத்திற்கான ஏற்பாடு என்றுதான் இந்த சமூகத்தின் வழியாக நமக்கு சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து நீ படிக்கலைன்னா உனக்கு வேலை கிடைக்காது, வேலை கிடைக்கலாம் உனக்கு சம்பளம் கிடைக்காது, சம்பளம் கிடைக்கலாம் சாப்பிட முடியாது. ஆக சாப்பிட்றதுக்கு தான் படிக்கணும். சிம்பிள். இட்லி தோசை புரோட்டா பொங்கலுக்கு 12 வருஷம் எதுக்கு கஷ்டப்படும்? படிப்பு என்பது வாழ்வில் ஏடிஎம் மிஷினை சென்று அடைவதற்கான பாதை என்று ஏதோ ஒரு இடத்தில் நமக்கு சொல்லப்பட்ட காரணத்தினாலதான் படிப்பை கண்டுபிடிச்சவனையெல்லாம் தேடி தேடி கொள்ளணுங்கிற அளவுக்கு வெறியா தெரியுறாங்க பயணிகள். பட் கல்வியினுடைய அடிப்படை நோக்கம் என்ன என்பது குறித்து ஒரு தீவிரமான பார்வையை நம்முடைய பிள்ளைகளுக்கு வைக்காமல் போனது இந்த சமூகத்துடைய குற்றம்தான். இந்த கல்வியை நீ ஏன் படிக்கிறாய் என்பது குறித்த ஒரு தீவிரமான புரிதலை குழந்தைகளுக்கு மத்தியில் ஏற்படுத்த விடாமல் போனது நம்முடைய மிடில் கிளாஸ் மனசாக இருந்தாலும் கூட, குறைந்தபட்சம் வளர்ந்திருக்கக்கூடிய இந்திய தேசத்தில் நம்முடைய இளைஞர்கள், நம்முடைய பிள்ளைகள் எதற்காக படிக்கிறோம் என்ற ஒரு கேள்வியை தங்களுக்குள் எழுப்பிக் கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் அவசியமாக அவர்கள் வந்திருக்கிறார்கள். நீங்கள் படிப்பது 3 வேளை உங்களுடைய உணவுக்காக கிடையாது. Your life is an inspiration. நீங்கள் ஒரு பள்ளிக்கூடத்திலோ ஒரு கல்லூரியிலோ ஒரு மாணவன் கிடையாது. Your life is an inspiration. உங்களை எங்கிருந்தோ ஒருவன் கவனித்துக் கொண்டே இருக்கிறான். உங்கள் தெரு முனையில சாதாரண அண்ணுகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கு நீங்க இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க. Your life is a story to tell many people. அடுத்தவர்களிடம் போய் சொல்லுவதற்கான உதாரண புருஷனாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை உங்களிடம் இருக்கிறது. You are not just சுப்பிரமணி ராமசாமி. You are an inspiration to somebody. ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பையனுக்கும் இவனை போல் நான் வர வேண்டும், இவளை போல் நான் வர வேண்டும் என்ற தன் முனைப்பை தரக்கூடிய மிகச்சிறந்த தகுதி உங்கள் கல்வியின் மூலமாக இந்த சமூகத்திற்கு கிடைக்கிறது. That is why you need to educate yourself. நீங்கள் படிக்க வேண்டியதுடைய அடிப்படை நோக்கம் வேலையை பெறுவது மட்டும் கிடையாது. எதுக்காக இது எல்லாத்தையும் நான் சொல்றேன்னா, நீங்கள் எந்த மாதிரியான பாடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்பதற்கு முன்னால் நாம் வைக்கக்கூடிய பல்வேறு காரணிகள் இருக்கிறது. அதை விட மிக முக்கியமான சில காரணிகளை நாம் பார்க்க வேண்டியிருக்கு. பொதுவாகவே ஒரு பாடத்தை எடுப்பதற்கு முன்னால் நம்ம வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? இது படிச்சு முடிச்சவனே வேலை கிடைக்குமா? ரைட்டா? படிச்சு முடிச்சவனே வேலை கிடைக்குமா? ரெண்டாவது, படிக்க ஈஸியா இருக்குமா? ஏன்னா 12ஆம் கிளாஸ் வரைக்கும் ஈஸியான பாடத்தையே கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கானுங்க. அப்ப இனிமேலாவது நிம்மதியா, அமைதியா, சந்தோஷமா 2 லைன் படிச்சுட்டு போனா 4 லைன் எழுதினோம்னா 8 மார்க் போட்டு நிம்மதியா அனுப்பிடுவாங்க. 3வது, செட்டா சேர்ந்து படிக்கிறதுக்கு எந்த கோர்ஸ் நீட். 4வது, கொஞ்சமா படிச்சாலும் எதுல அரியர் இல்லாம பாஸ் ஆயிடலாம். 5வது, எந்த குரூப்ல பொம்பளை பிள்ளை எல்லாம் நிறைய படிக்கும். இப்படியாக கல்விக்கு நாம் வைத்திருக்கக்கூடிய காரணங்கள் ரொம்ப வலுவற்றதாகவே இருக்கிறது. அம்மா அப்பாக்களின் சமூகத்தின் பார்வையில் பணம் பண்ணும் ஏற்பாடாக அது இருக்கிறது. மாணவர்கள் அல்லது இளைஞர்களுடைய பார்வையில் கொண்டாட்டத்திற்கான வாய்ப்பாக அது இருக்கிறது. அது அடிப்படையில் தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்ம ஊர்ல கல்விக்கான பாதை என்பது தீர்மானிக்கப்படுகிறது. ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு கோர்ஸ் ஸ்பெஷலைஸ் ஆகும். இந்த வருஷம் கொடைக்கானல்ல குளிர் அதிகம், போன வருஷம் ஏற்காட்டில் குளிர் அதிகங்கிற மாதிரி இந்த வருஷம் மெக்கானிக்கல் ஸ்பெஷலா இருக்கு, ஒரு வருஷம் சிவில் ஸ்பெஷலா இருக்கு, ஒரு வருஷம் அதெல்லாம் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட். ஒரு பக்கம் அடுத்த வருஷம் பார்த்தா ட்ரிபிள் சூப்பருங்கிறாங்க, அப்புறம் இன்னொரு வருஷம் பார்த்தோம்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சூப்பருங்கிறாங்க. அப்புறம் இது நல்ல படிப்பு, அது கெட்ட படிப்பு, இது சுமாரான படிப்பு, இது சூப்பர் படிப்பு. படிப்புல என்ன நல்ல படிப்பு கெட்ட படிப்பு? படிப்புனாலே நல்லது தானே. அப்புறம் என்ன படிப்புல நல்ல படிப்பு கெட்ட படிப்பு? ஃப்ரெண்டில் எப்படி நல்ல ஃப்ரெண்டு கெட்ட ஃப்ரெண்டுன்னு ஒன்று இல்லையோ அது மாதிரி படிப்புல நல்ல படிப்பு கெட்ட படிப்புன்னு ஒன்று கிடையவே கிடையாது. பிடித்த படிப்பு பிடிக்காத படிப்புன்னு வேணா இருக்கலாம். ஒரு பிடித்த படிப்புன்னு ஒன்று இருக்கலாம், பிடிக்காத படிப்புன்னு ஒன்று இருக்கலாம். நமக்கு பெரும்பாலும் பிடிச்ச படிப்பு நம்ம வீட்டுக்கு பிடிக்காது. இயல்பே அதுதான். நமக்கு பிடித்த படிப்பு நமக்கு பிடிக்காது. நமக்கு எந்த படிப்பு பிடிச்சிருக்கு நம்ம சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் வீடுகள் இல்லை என்பது போன்றே தோன்றுகிறது. நம்ம ஆளுங்களை சொல்லி பார்த்துட்டு பசங்கள்லாம் இவங்க செட்டே ஆக மாட்டாங்க, இவங்க எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாங்க, இவங்களாகவே ஒரு வெறுப்போடு ஏதோ ஒன்றுக்கு படிக்க போகுது. உண்மையிலேயே அம்மா அப்பாக்களுக்கு புரியவில்லை என்று சொல்லுவது கூட ஒரு ஏமாற்று வேலை தான். ஒரு 16-17 வயசு பையன், 18-20 வயசு பையன் அல்லது 20-22 வயசு பையன்
ஒரு பொண்ணை பார்க்குறான், பேசுகிறான், பழகுறான். ஏதோ ஒரு கட்டத்தில் 22 வருஷம் கழிச்சு அவன் பார்த்த அந்த பொண்ணுக்கிட்ட வாழ்நாள் முழுக்க உன்னை நான் காப்பாற்றிடுவேங்கிற நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு பேச முடியும். அல்லது உன்னோடு வாழ்ந்து உன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் சிறப்பாக அமைத்துக் கொள்ளக்கூடிய தகுதி எனக்கு இருக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன்கிட்ட பேச முடியுது. புதுசாக பார்த்து பழகின ஒரு பையன்கிட்டையோ ஒரு பொண்ணுகிட்டையோ நீங்கள் விரும்புகிற விஷயம் குறித்த நியாயத்தை மிக தெளிவாக உங்களால் சொல்லிவிட முடியும் என்றால் 18 வருஷமோ 15 வருஷமோ உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கின உங்க அம்மா அப்பா கிட்டையும் அவர்களுக்கு புரியும்படியாக உங்களால் பொறுமையாக சொல்ல முடியும். நமக்கு சொல்றதுக்கு மனசு கிடையாது, அவ்வளவுதான். அவங்க எப்படியும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நாமவே தீர்மானமாக நம்பி விடுகிற காரணத்தினாலதான் எந்த கோர்ஸ் எடுக்கிறதுங்கிறதுக்கு இவ்வளோ சிக்கல் இருக்கிறது. அவருக்கு தெரிந்த தகவலின் அடிப்படையில் அவர் இருக்கக்கூடிய ஆபீஸ்ல இருந்து அடிப்படையில் எங்க ஆபீஸ்ல எல்லாரும் இந்த வருஷம் ட்ரிபிள் தான் சேர்ந்திருக்காங்க, நீ சேர்ந்து. அப்ப நீங்க போய் சேர்ந்துக்கங்க, உங்க ஆபீஸ்ல தானே சேர்ந்திருக்காங்க. முதல் விஷயம், இதை நான் எதற்காக படிக்கிறேன்? ஒரு கோர்ஸை நீங்க சூஸ் பண்றதுக்கு முன்னால தேவைப்படக்கூடிய அடிப்படையான மிக முக்கியமான விஷயம், இந்த படிப்பின் மூலமாக எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா என்பது அல்ல, இந்த படிப்பு எனக்கு பிடிக்குமா பிடிக்காதா என்பது முதல் விஷயம். ஏன்னா எதுல வேலை கிடைக்கும் வேலை கிடைக்காதுன்னு இன்னைக்கு எதையுமே உங்களால உறுதியாக சொல்லிட முடியாது. 5 வருடத்துக்கு முன்னால் அற்புதமாக வேலை கொடுத்த ஒரு துறை 5 வருடத்திற்கு பிறகு இல்லாமலே கூட போகிறது. 4 வருஷத்துக்கு முன்னால இதை விட்டா வேற படிப்பே இல்லை நம்பப்பட்ட படிப்புகள்லாம் அடுத்த 5 வருஷத்துல 7 வருஷத்துல இல்லாமல் கூட போகுது. அப்படியே படிச்சு வேலைக்கே போனாலும் அதுல உங்களால சஸ்டைனபிலிட்டியோட இருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விகள் நிறையவே இருக்கிறது. நம்ம ஊர்ல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அறிவுபூர்வமாக நாம் எடுத்த பல்வேறு முயற்சிகள் எதிர்காலத்தில் தவறு என்று தானாகவே நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு படிப்புக்கு அந்தந்த சூழ்நிலைக்கும் சமூகத்துடைய தேவைக்கு ஏற்ப மார்க்கெட் இருந்துகிட்டே இருக்கும். 1980களில் பெரிய இடத்துல பொண்ணு எடுத்தக்கூடிய இங்க யாராவது எடுத்திருந்தாங்கன்னா கேட்டு பாருங்க. எப்படி 1980 எப்படி எல்லாம் பொண்ணு கொடுப்பாங்க நம்ம சமூகத்துல? வாத்தியார் மாப்பிள்ளைன்னா உடனே பொண்ணு கொடுப்பாங்க. 8 டீச் கவர்மெண்ட் டீச்சர் அப்படின்னா உடனே பொண்ணு கொடுப்பாங்க. ஏன்னா வருஷத்துல 3 தடவை லீவு கொடுத்துருவாங்க. குவார்டர்லி, ஹாஃபலி, ஆனுவல் லீவு, சாட்டர்டே சண்டே லீவு, அப்புறம் அந்த லீவு இந்த லீவு எது வந்தாலும் லீவு கொடுத்துருவாங்க. 10ஆவதுக்கு டியூஷன்லாம் வேற எடுத்துக்கலாம். இந்த சைக்கிள்லாம் பசங்களே விட்டு தொடக்கி சொல்லிடலாம். என்ன ஹெல்ப் வேணாலும் செஞ்சு கொடுத்துருவாங்க. வடை டீ எல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க. இப்பெல்லாம் சொன்னா எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் வாத்தியார்னா நல்லவராத்தான் இருப்பாரு ஒரு அபிப்பிராயம் வேற உண்டு. வாத்தியார் எப்போதுமே நல்லவராக இருப்பாரு, வாத்தியாருக்கு பொண்ணு கொடுத்துக்கோன்னு சொல்லிக்கலான்ட்டு வாத்தியார் படித்தவங்களுக்கு கல்யாண மார்க்கெட்டில் ஒரு மரியாதை இருந்துச்சு. அப்புறம் ஒரு பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்த பீரியட் டாக்டர் மாப்பிள்ள பிரீமியர் பத்மினி கார் ஒன்று வச்சிருப்பாரு, சகப்பா இருப்பாரு, கண்ணாடி போட்டிருப்பாரு. டாக்டர்னா ஸ்டாண்டர்டா அதான் அடையாளம். படத்தில் கூட அப்படி தான் காட்டுவாங்க. 85, 87 அந்த மாதிரியான காலகட்டத்தில் டாக்டர் மாப்பிள்ளைக்கு பெரிய மவுஸ் இருந்துச்சு நம்ம ஊரில். எஜுகேஷனும் கல்யாண மார்க்கெட்டும் எப்போதுமே சமூகத்துடைய தேவைகளோடு இப்படி தான் ஒட்டி ஒட்டி போயிருக்கு. டாக்டருக்கு பொண்ணு கொடுத்துருக்க வேற ஊருக்குள்ள சொல்லிக்கலாம். டாக்டருக்கு எப்போதுமே மருத்துவம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். உலகத்தில் மனுஷன் இருக்க வரைக்கும் வியாதி இருக்க போது, வியாதி இருக்கிற வரைக்கும் காசு வாங்க போகுது. இங்கிட்டு கல்லால் காசு வாங்கி போட்டு ஊசியை குத்தி அண்ணாக்க போட்டு தண்ணியை ஊற்றிக்கன்னு மாத்திரையை கொடுத்தா முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சாங்க. அதுக்கடுத்து ஒரு காலகட்டம் பேங்க் மாப்பிள்ளைகளுக்கு 90களில் பேங்க் மாப்பிள்ளைகளுக்குன்னா அவ்வளோ பெரியது. 90ல் கல்யாணம் பண்ண யாராவது உங்கள் சித்தப்பா மாதிரி பெரியப்பா மாதிரி தான் கேட்டு பாருங்க. பெரிய இடத்துல பொண்ணு எடுத்துருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. பேங்க் மாப்பிள்ளைன்னா அப்படி ஒரு மீன் உள்ள போனா கை கட்டினா பணம் கை கொள்ளாம கட்டுக்கட்டா கட்டிக்கிட்டு இருப்பாரு. அவ்வளோ காசு இவர் விட்டுனே நினைச்சுக்கிட்டே பொண்ணு கொடுத்துருவாங்க. பேங்க் மாப்பிள்ளையா படிச்சு அதுவும் மேனேஜர்னா பயங்கரம். அப்படி அப்புறம் ஆடிட்டர் மாப்பிள்ளைகளுக்கும் மிகப்பெரிய வரவேற்பு இருந்துச்சு. அதுக்கடுத்து ஒரு காலகட்டம் 2000 98கள் 2000 துவக்கம் ஐடி படிச்சிருந்தா அவ்வளவுதான், கற்றா பொண்ணுன்னு துரத்தி கட்டினாங்க. 2008 ஒரு வருஷம் வந்துச்சு, ஐடி படிச்சா பொண்ணு இல்லைன்ட்டாங்க. ஏன்னா ரெசெஷன் வந்துருச்சு. ஆக எந்த காலகட்டத்திலும் எதுவும் சாஸ்வதம் இல்லை. ஒரு காலகட்டத்தில் உயர்வில் இருந்தது, அடுத்த சில காலகட்டத்திலே உயர்வில்லாமல் இருக்கும். இது எல்லாம் இந்த சோசியல் மார்க்கெட், இந்த சமூகம் சந்தை என்று நிறுவியதுல யாரெல்லாம் அதுக்குள்ள போய் படிக்க முயற்சி பண்ணி அதன் வழியாக டிராவல் பண்ணாங்களோ அவங்களை இந்த சந்தை தீர்மானிக்கிறது. நாம கடைசி வரைக்கும் கம்பெனி முதலாளிக்கு தான் பொண்ணு கொடுத்துருக்கோம், பையனுக்கு பொண்ணே கொடுக்கல. அந்த கம்பெனி விழுந்து அவனு விழுந்துருவான். ஆனா அப்ப கூட தனக்கு பிடிச்ச படிப்பை படிச்சு தனக்கு பிடிச்ச ப்ரொஃபஷனுக்குள்ள போய் அதுக்காகவே உழைச்சு ஜெயிச்சவன் காலம் முழுக்க ஜெயிச்சுக்கிட்டே தான் இருந்தான். அவனை எந்த மார்க்கெட் அடிக்கல, எந்த மார்க்கெட்டு புரட்டி போடல, எந்த மார்க்கெட்டு கவுத்தரல. முதல் முக்கியமான விஷயம், உங்களுக்கு அந்த படிப்பு பிடித்திருக்கிறதா? பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அந்த படிப்பு ஏன் பிடித்திருக்கிறது? அது ஏன் பிடிச்சிருக்குங்கிறதுக்கு 2 காரணம் இருக்கு. நம்ம அம்மா அப்பாக்களுக்கு இதனாலதான் பிடிச்சிருக்கு நம்ம குத்தம் சொல்ற மாதிரி நமக்கும் கூட படிப்பு அந்த கண்டென்ட்னால பிடிச்சிருச்சுன்னா சொல்ல முடியாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதில் சேர்றாங்க, ஒட்டுக்கா ஒன்னா இருப்போம். நம்ம தான் ஸ்கூல்ல ஒன்னா இருக்க முடியல. நீ ஏ செக்ஷன் பி செக்ஷன் போயிட்ட, இந்த காலேஜுக்கு போய் சேர்ந்தாது எல்லாம் ஒன்னா கூடி கும்மி அடிப்போம், ஒரே செட்டா இருப்போம், ஒன்னாவே போவோம், ஒன்னாவே வருவோம், ஒன்னாவே கட்டடிப்போம், ஒன்னாவே ஃபெயில் ஆயிடுவோம் அப்படின்னு ஒரு செட்டா போறதுங்கிறது வேற.
உங்களுடைய ஸ்ட்ரெங்க் என்ன? எல்லா மனிதனும் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு வகையிலே தனிச்சிறப்பு பெற்ற மனிதனாகவே இருக்கிறான். உலகத்தில் 600 சொச்சம் பேரை கிடைச்ச 600 சொச்சம் கோடி பேரை படைச்ச இந்த கடவுள் ஒவ்வொரு மனுஷருக்கு குறைந்தபட்சம் ஒரு வித்தியாசமாக வச்சிருக்கான். ட்வின்ஸ்னு பிறந்தா கூட ரெண்டுக்கு இடையில ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கிறது. பல்வேறு விதமான வித்தியாசமான முகங்களின் மூலம் ஒருவருக்கு ஒருவர் சிறிய வேறுபாட்டை காட்டுவதன் மூலம் கடவுள் ஒரு தகவலை சொல்கிறான். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவனும் ஏதோ ஒரு வகையில் தனிச்சிறப்பு பெற்றவன் தான். இந்த கூட்டத்தில் இருக்க ஒவ்வொருத்தனும் ஏதோ ஒரு வகையில் தனிச்சிறப்பு பெற்றவன் தான். உங்ககிட்ட ஏதோ ஒரு வகையில் ஒரு தனிச்சிறப்புள்ள அம்சம் உள்ள திறமையான ஒரு குணம் இருக்கு. ஒருத்தருக்கு பேச தெரியும், ஒருத்தருக்கு விளையாட தெரியும், ஒருத்தருக்கு அமைதியா இருக்க தெரியும். சும்மா இருக்கிறது கூட ஸ்பெஷல் டேலண்ட் தான். எல்லா வேலையும் சும்மா இருக்க முடியுமா? சும்மாவே உட்கார்ந்துருக்க பாருங்க, அதுக்கே பெரிய திறமை. சும்மா இருக்கிறதுக்கு வேலை இருக்கும்ல. சில பேர்லாம் பயம் ஓடிக்கிட்டே இருப்பாங்க, கடுமையான உழைப்பாளிமை, வியாதி, உட்கார முடியாதவனால ஒரு இடத்துல ஓடிக்கிட்டே இருப்பான், பிஸியாவே இருக்கணும். பாயிண்ட் நம்பர் 1, அந்த படிப்பு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? பாயிண்ட் நம்பர் 2, ஏன் பிடித்திருக்கிறது? ஏன் பிடித்திருக்கிறதுங்கிற கேள்வி ரொம்ப முக்கியமானது. எனக்கு ஏற்கனவே மெக்கானிக்கல்ங்கிற ஏரியாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதனால பிடிச்சிருக்கிறதா? அல்லது இது போன்ற விஷயங்களை செய்ய வேண்டும், அதற்கான வழி இந்த கல்வியின் மூலமாக எனக்கு கிடைக்கும் என்கிற காரணத்தினால எனக்கு அது பிடித்திருக்கிறதா? அல்லது நானே ஒரு அனாலிசிஸ் பண்ண அதனுடைய அடிப்படையில் எதிர்கால இந்தியாவுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பு இந்த கல்வியின் வழியாக கிடைக்கும் என்ற காரணத்தினால எனக்கு அது பிடிச்சிருக்கிறதா? ஏன் பிடிச்சிருக்கிறது ரொம்ப முக்கியம். 100% உங்கள் மனசாட்சி உங்களை உறுத்தாத அளவிற்கு ஒரு படிப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் அந்த படிப்பு தான் நீங்கள் தேர்வு செய்ய வேண்டிய படிப்பு. அந்த படிப்பின் வழியாக தான் நீங்கள் இந்த சமூகத்தை பார்க்க வேண்டும் என்பதுதான் உண்மை. மற்ற எந்த எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸுக்கும் தயவு செய்து கட்டுப்படாதீர்கள். நீங்கள் சம்பந்தப்பட்ட எல்லாரையும் கேளுங்க, யார் வந்து பேசினாலும் கேளுங்க, யார் சொல்றதையும் கேளுங்க, நல்ல விஷயத்தை எல்லாத்தையும் கேட்டுங்க. ஆனால் முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் இருக்கிறது. 3வது மிக முக்கியமான விஷயம், இந்த கல்வியின் மூலமாக இந்த சமூகத்திற்கு நான் என்ன செய்ய முடியும்? இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது. என் சாப்பாட்டுக்கு என்ன செய்ய முடியும்னு எத்தனை வருஷம் கேள்வி கேட்டுட்டு இருக்குது? அந்த காலம் மலையேறி போய்விட்டது. ஒட்டுமொத்த தேசமும் இளைஞர்களை நம்பி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் படிப்பதற்காக கல்லூரிக்குள்ளே காலில் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞனுக்கும் இந்த சமூகம் சார்ந்த பொறுப்பு மிக முக்கியமானது. அப்படியான பொறுப்புணர்வோடு படிக்க வருகிறவனுக்கு படிப்பு ஒரு நாளும் தொந்தரவாக இருக்க போவது கிடையாது. 7,000 சம்பளத்துக்கும் 20,000 சம்பளத்திற்கும் ஏதோ ஒரு சின்ன கனவை நிறைவேற்றுவதற்குமாக இன்ஜினியரிங் படிப்புக்கோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிப்புக்கோ அல்லது இன்ன பிற படிப்புக்கோ போகிறவனுக்கு கடைசி வரைக்கும் அது சோறு போடுவதற்கான ஏற்பாடு என்ற மனநிலையோடு மந்தமாகவே வாழுகிறான். ஆனால் இந்த தேசத்தை புரட்டி போடுவதற்கான வாய்ப்பு இந்த கல்வியின் மூலமாக எனக்கு கிடைத்திருக்கிறது. இந்த சமூகத்திற்கு என்னுடைய பங்கை தருவதற்காகத்தான் நான் படிக்க வந்திருக்கேன் என்று தன்னம்பிக்கையோடு கல்லூரிக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிற ஒரு பையனோ பொண்ணோ சாதிக்காமல் சாகவே போவதில்லை. அவனால் இந்த தேசம் வாழும். அதுக்காகத்தான் அவன் படிக்கிறான். What I can contribute to my society through this education, இந்த கல்வியின் வழியாக என்னுடைய சமூகத்திற்கு என்னால் என்ன செய்து விட முடியும் என்கிற ஒரு கேள்வி எழுப்பும். We should have a bigger purpose for our education. ஒரு கல்விக்கான அடிப்படை காரணம் என்பது உயரியதாக இருக்க வேண்டும். மனிதனுக்கு எந்த விஷயத்தின் மீது உயரியமான காரணமும் மரியாதை வைத்திருக்கிறானோ அவன் அந்த விஷயத்தில் அவன் எப்பொழுதும் தீர்க்கமாகவே இருக்கிறான். ஒரு நண்பன் இருக்கிறான், இன்னொரு நண்பனும் இருக்கிறான். ஒரு நண்பன் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய மனநிலையோடு நாம் இருக்கிறோம். காரணம், என் வாழ்வினுடைய மிக முக்கியமான சிக்கலின் போது அவன் கூட இருந்தான்கிற நன்றி அவன் மீது நமக்கு இருக்கிறது. அவன் மீது அவனோடு நாம் நட்பு வைத்திருப்பதற்கு ஒரு வலுவான காரணம் நமக்கு இருக்கிறது. கல்வியை கொண்டாடுவதற்கான வலுவான காரணம் நம்மிடம் இருக்கிற பட்சத்தில் கல்வி ஒரு நாளும் பிரச்சனை கிடையாது. அது எதை படித்தாலும் பிரச்சனை கிடையாது. இதை படிச்சா தான் வேலை கிடைக்கும், அதை படிச்சா தான் இது கிடைக்கும். அப்ப யாரையோ நம்பி ஒரு கல்வியை படிப்பதை விட உங்களுக்கு பிடிச்ச படிப்பை உங்களை நம்பி மட்டும் நீங்க படிங்க. இந்த உலகமே உங்களை நம்பும். சிம்பிள். யாரையோ நம்பி இந்த ஒரு கல்வியை நான் படிப்பதற்கு பதிலாக எனக்கு பிடித்த ஒரு படிப்பை என்னை நம்பி நான் படிக்கிறேன். எவனுக்கு ஒருத்தனுக்கு அவன் செய்யக்கூடிய விஷயம் பிடித்திருக்கிறதோ அவன் அதில் தோற்பதே இல்லை. இந்த உலகத்துல இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ள ஒருத்தர் வர்றதுக்கு 1000 காரணங்கள் இருக்குது. அப்பா சொன்னதுக்காக வந்தது, ஏத்து விட்டு பையன் படிக்கிறதுக்காக வந்தது, நம்ம குடும்பத்தில் நீ ஒருத்தர் இன்ஜினியர் ஆயிரு ஓடிப்பேர் அப்படிங்கிறதுக்காக போனது, அப்பதான் நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அனுப்பி வச்சது. இப்படி 1000 காரணங்களோடு ஒரு இன்ஜினியரிங் கல்லூரிக்குள்ளோ அல்லது வேறொரு கல்லூரிக்குள்ளோ ஒரு மாணவன் வரக்கூடிய அளவுக்கு தான் இந்த உலகம் இருக்கிறது. ஆனாலும் கூட have a bigger purpose. அதுதான் ரொம்ப முக்கியம். கல்வி எதற்காக எனக்கு வேண்டும் என்று சிந்திக்கக்கூடிய மனநிலை தான் வாழ்வின் அற்புதமான மனநிலை. அந்த மனநிலை உங்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா சாத்தியக்கூறுகளையும் உங்கள் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திவிடும். ஆனா நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, நம்முடைய வேகம் என்ன, நமக்கு எவ்வளவு ஸ்பீட் இருக்கு, நம்முடைய கேப்பபிலிட்டி என்ன, என்னுடைய ஆளுமை திறன் என்ன என்பது குறித்து நமக்கு குறைவான மதிப்பீடுகள் இருக்கிறது. அதனாலதான் லெஸ் ரிஸ்கா எடுக்க பார்க்கிறோம். இதை எடுத்தா ஈஸியா பாஸ் ஆயிடலாம், இதை எடுத்தோம்னா ஃபெயில் இல்லாம பாஸ் ஆயிடலாம்.
இதை எடுத்தோம்னா நம்ம அப்படியே ஓடி 4 வருஷத்துல இந்த அந்த முடிச்சுக்கலாம் அப்படின்னு எது மிக சுலபமாக வரும் என்று அடுத்தவர்கள் சொல்லுகிறார்களோ, எது எளிதாக இருக்கும் என்று அடுத்தவர்கள் சொல்லுகிறார்களோ, அல்லது எது எளிது என்று உங்களுடைய மனசு நம்புகிறதோ அதையே சூஸ் பண்ண பார்க்குறீங்க. அதுதான் உங்களுடைய தகுதி என்று நீங்களாகவே உங்களை ஏன் முடமாக்கி கொள்ள வேண்டும்? இதுதான் என்னுடைய தகுதி என்று குறைவான அளவையே ஏன் எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கு அதை விட மிகப்பெரிய தகுதி இருக்கிறது என்று எப்பொழுது நீங்கள் நம்ப ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுதுதான் உங்கள் வெற்றியினுடைய முதல் படி தொடங்குகிறது. ஈஸியஸ்ட் திங் தான் இந்த உலகத்தில் ஈஸிங்கிறது அல்ல. எந்த விஷயத்தை உங்களுக்கு பிடிக்கிறதோ அந்த விதையை தான் உங்களுக்கு உலகத்தில் ஈஸியா இருக்க முடியும். அது ரொம்ப சுமாரான விஷயமா இருந்தாலும் ஒரு விஷயம் பிடிக்கலாம், அது உங்களுக்கு கஷ்டம் தான். உங்களுக்கு எது ரொம்ப பிடித்திருக்கிறதோ அந்த விஷயத்தை நீங்கள் செய்கிற போது உங்களுக்கு எந்த கஷ்டமும் உங்களை தொந்தரவு செய்ய போறதே கிடையாது. We always underestimate ourselves. Even though we have the capability to run 100 kilometers per hour, we try to run just 50 kilometers per hour. ஒரு மணி நேரத்திற்கு 100 கிலோமீட்டர் வேகத்திலே ஓடுவதற்கான தகுதியும் திறமையும் எனக்கு இருந்தாலும் கூட 50 கிலோமீட்டர் நேரத்திற்குள் ஓடியே என்னுடைய திறமை இவ்வளவுதான் என்று நானாகவே ஒரு தீர்மானத்திற்கு வந்து விடுகிறேன். வாழ்க்கையில் மிக முக்கியமான சேஞ்சிங் பீரியட்ல எனக்கு இந்த ஹையஸ்ட் டிரான்சிஷன் பீரியட். வாழ்க்கையில் இந்த டிரான்சிஷன் ரொம்ப முக்கியம். மனுஷனுக்கு சுத்தமா பிடிக்காத ஒரு விஷயத்துக்கு பேர் சேஞ்ச், மாற்றம். ஒரு விஷயத்திலிருந்து இன்னொரு விஷயத்திற்கு மாறுதல் என்பது மிகச் சிரமமான விஷயம். ஆனால் மாறாத மனிதன் மரித்து போகிறான். மாற்றம் மட்டும்தான் ஒருவனுக்கு தேவைப்படக்கூடிய வளர்ச்சியை வேண்டும் கொடுக்கிறது. மாற்றம் எப்பொழுதுமே சிரமமானது. குழந்தையா இருப்பது சுகம், மாற வேண்டியதில்லை. பேசாம இருக்கலாம், யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்க, யாராவது சாப்பாடு ஊட்டிட்டுவாங்க, டாய்லெட் போனால் எவனாவது கழுவி விட்டுருவாங்க, நீங்க பாட்டு படுத்து கிடந்தா போதும், பேசாம இருக்கலாம். பறவலாம் கொஞ்சுவாங்க, கொஞ்சம் ஜாலியா இருக்கும், பசிச்சா அழுகலாம், ஜாலியாக இருந்தால் சிரிக்கலாம். நம்ம நைட்டு தூக்கம்லாம் எட்டி மூஞ்சில வச்சாலும் குழந்தை வச்சுன்னு கோச்சிக்க மாட்டாங்க, குழந்தையாவே இருந்துடலாமே. ஆனா அதே குழந்தை அப்படி தவழ முயற்சி பண்ணும், அதெல்லாம் கஷ்டம். தவழுதல் சிரமம், எழுந்து உட்காருதல் சிரமம், எழுந்து நிற்க முயற்சித்தல் சிரமம். ஆனா இந்த சிரமத்தை எல்லாம் தாண்டி ஒன்று நடக்க ஆரம்பிச்ச உடனே அந்த குழந்தையுடைய உலகமே மாறும். படுத்து கிடந்து கொண்டு உலகத்தை பார்த்து கொண்டிருந்த அந்த குழந்தை நடக்க ஆரம்பித்த பிறகு தான் விரும்பிய விஷயத்தை தேடி போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு அது தயாராகிறது. அந்த மாற்றம் சிரமமானது என்றாலும் கூட, அந்த மாற்றத்திற்கான பாதை சிரமமானது என்றாலும் கூட, அந்த மாற்றம் என்பது வாழ்வில் மிக முக்கியமான விஷயம். சேஞ்ச் இஸ் an inevitable factor in your life. அந்த சேஞ்சில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல நீங்க இருக்கீங்க. இப்போ உங்களை ஒரு இடத்திலிருந்து கல்லூரி, பள்ளிக்கூடத்திலிருந்து கல்லூரி என்பது ஒரு செயல் அளவில் மட்டும் கிடையாது, மனதளவிலும் இந்த மாற்றம் வேண்டும். இதுவரைக்கும் பள்ளிக்கூடத்தினுடைய பிள்ளையாக இருந்த நீங்கள் இனிமேல் சமூகத்தினுடைய பிள்ளையாக மாற வேண்டிய இடத்திற்கு வருகிறீர்கள். தட் இஸ் வை ஐ அம் டெல்லிங் யூ பீப்பிள், ஒரு கல்வியை தேர்வு செய்வதற்கு முன்னதாக இது எனக்கு பிடித்திருக்கிறதா, இதனால் இந்த சமூகத்திற்கு பலன் இருக்கிறதா, எதற்காக நான் படிக்க வந்திருக்கிறேன் என்ற கேள்விகளை எழுப்பிவிட்டு படிப்பது தான் சரியான நியாயமாக இருக்க முடியும். அதுதான் நீங்க அந்த படிப்புக்கு செய்யக்கூடிய மிகச்சரியான விசுவாசமான விஷயம். ஒவ்வொருத்தங்கிட்டையும் கடவுளோ சமூகமோ ஏதோ ஒன்று உங்களுக்கு ஒரு சக்தியை கொடுத்திருக்கிறது. ஆனால் அந்த சக்தியை முழுமையாக பயன்படுத்தாமல் போதிய அளவுக்கு நான் பயன்படுத்திக் கொள்கிறேன், எனக்கு இது வேலை வேண்டாம் நீங்கள் செய்வது ஆற்றலை உங்களிடம் கொடுத்த கடவுளுக்கு நீங்கள் செய்கிற துரோகம். கடவுள் உங்களுக்கு கொடுத்த